ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இயற்கையான முறையில் பூச்சி விரட்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இயற்கையான பொருட்கள் மட்டும் வச்சு தான் இந்த பூச்சி விரட்டி நான் பண்ணியிருக்கிறேன். இது பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நான் என் வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் இருந்து தான் இந்த பாட்டில் வாங்கினேன். இந்த பூச்சி விரட்டி பண்ணுறதுக்கு நம்ம இப்போது என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். முதல்ல வேப்ப எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இந்த பாட்டிலில் ஊற்ற போகிறோம். அப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கற்றாழை சாறு இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக இது கூட தண்ணி ஆட் பண்ணுறோம். 1 லிட்டர் தண்ணி. நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் வேப்ப எண்ணெய், கற்றாழை சாறு, அப்புறம் தண்ணி இப்படி 3 ஆட் பண்ணாலும் சரி தான். இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதில் கற்றாழை சாறையும் வேப்ப எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கலவையை நீங்கள் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் தண்ணியை அது கூட ஆட் பண்ணாலும் ஓகே தான். நம்ம கற்றாழை சாறு எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, வேப்ப எண்ணெயும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் கற்றாழை சாறு நம்ம சேர்த்துருக்குறோம். சிலர் ஷாம்பு இல்லைன்னா சோப்பு ஆட் பண்ணுவாங்க, அது இயற்கையாக இருக்காது. அதனால தான் கற்றாழை சாறை சேர்த்துருக்குறோம். பாட்டிலை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஷேக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற கற்றாழை சாறு, வேப்ப எண்ணெய், தண்ணி 3ம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம இயற்கையான பூச்சி விரட்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாட்ச் அண்ட் ஸ்பேர் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.